சுந்தரி நாயகா விடியல் வீரா உயிரின் மேல் விருந்திடவா வா சுந்தரி நாயகா நட்சத்திர பூவே ஏன்னா நான் கமல்ஹாசன் சாரோட பெரிய ஃபேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன் ஆடியன்ஸில் உள்ள ஒருத்தர் நானும் ஒருத்தர் all the films I watched on the opening day Kamalasar sir na uir I like his smile, I like his eyes, I like his personality, I like everything of him. என்ன மாதிரியான படமா இருக்கும்? எந்த ஜானர்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தென்னாலி. தென்னாலி. ஒரு ஆசை சொன்னேன், ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதெல்லாம் பெரிய படம். ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதுல சார் நடிக்கிறது பார்த்து நல்லா அழகா இருக்குல்ல. ஒரு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஸோ நீங்க கமல் சாரை எவ்வளோ லவ் பண்றீங்க அப்படின்றது கமல் சாரே சொல்றாரு ஷூட்டிங்ல வந்து எல்லாரும் நீங்க வந்து ஐ லவ் யூ டெய்லி சொல்லுவீங்கன்னு. இப்போ இந்த அரங்கமே கேட்குற மாதிரி ஒரு வாட்டி சொல்லிடுங்களே சார். நான் ஒரு வாட்டி அவர் என்கிட்ட சொல்லல இது வரைக்கும். பரவாயில்ல, ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ. நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத என் மணியே. அண்ட் கமல் சார், உன் கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒண்ணு போதுமா? 100 படங்கள் வேணுமான்னு கேட்கிறேன். இந்த சாமிய அந்த சாமிய
எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, சின்ஸ் இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐம் வெரி வெரி ஆனர்ட் தட் இந்த ஆல்பம் எனக்கு முன்னாடியே கேட்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா நான் இதில் 3 சாங்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காட் டு ஹியர் த ரா அன்ஃபில்டர்ட் வெர்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி வெரி ஆனர்ட். அதுக்கப்புறம் 37 இயர்ஸ் உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருந்தேன். When are the legends Mani sir and Kamal sir going to come together again after Nayakan? And நான் இது பெருமையாக ஐ திங்க் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். It's an honor. I've done 4 films with Mani sir, 4 films with Kamal sir, and it's a privilege to have worked in a film where Rahman sir has composed music 4 times. Dreams really do come true. I'll say that again. எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா? உயிரே உறவே இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, நான் என் தமிழகத்தை பத்தி, என் தமிழ் சினிமாவை பத்தி, என் தமிழை பத்தி பேசியிருக்கேன். இது அரசியல் சார்ந்தது அல்ல, இது என்னை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. உயிரே உறவே தமிழே. இதை போட்டிருக்கேன், நான் மறுபடியும் கொஞ்சம் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். இது மியூசிக் வேணாங்க, 9 பாட்டு கொடுத்துட்டாரு. அதனால ஜோஜோ, நீங்க நான் பொறாமைப்படும் நடிகர்கள். நிஜமா புதுசா நடிக்கணும் நினைக்கிறவங்க கூட எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நாங்க. ஆனா அவங்களை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறோம். இந்த படத்துல 5 பாட்டு தான் இருந்தது, 9 மாத்திட்டாரு அவரு. தேங்க்யூ ரஹ்மான், யூ மேக் மை ஃபிலிம் அலைவ். தேங்க்யூ வெரி மச். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். கமல் சார் கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போறாரு. ஸோ கமல் சார் எனக்கு அந்த இடத்த இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேவர் மகன் ஒரு படம் இருக்கு. அந்த தேவர் மகன் படத்துல சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி சார் கூட கமல் சார் நடிச்சதுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவர் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு நடிச்சு நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமா விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி அவருக்கு அப்புறம் நான் வரல. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியா கிடைச்சிடாது. அதுக்காக உழைக்கணும். இந்த படத்துல கமல் சாருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, கமல் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜெனரேஷன் என் மேலே ஏறி போங்க, என் ஷோல்டர்ல நீங்க நில்லுங்க,
என் ஷோல்டர்ல இருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன் சார். நான் உங்களை ஒரு ஏணி படியா தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியா நீங்க இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்க மேல காலை வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதிச்சு தான் சார் போறோம்.